ஸ்ரீகாந்துக்கு வந்து பணத்துக்கு பதிலாக அவர் வந்து வாங்க பார்ட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கு கூப்பிட்டு தான் வந்து அவர் அறிமுகமாகறாங்க. இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டிருக்க பிரசாத்துங்கிறவர் தீங்கிரைங்கிற படத்தை வந்து எடுக்கிறார். இந்த தீங்கிரை படம் வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து வேறு ஒரு மறைமுக தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து இருக்கார் அவர் இந்த படத்துக்கே. அதை வந்து ஒரு முன்னாள் முதல்வர்னு கூட சொல்கிறாங்க. முன்னாள் முதல்வரோட பையன் பிரசாத் அதிமுகவில் வந்து அவர் இருக்கிறதுனால அவங்க மூலமாக படம் தயாரிக்கப்படுறதாக தகவல் இருக்குது. இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பேலன்ஸ் வச்சுட்டாங்க. 15 லட்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பணத்தை வந்து ஸ்ரீகாந்த் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து பணத்தை கொடுக்காம, நேரடியாக கொடுக்காம, எப்படியாவது இவரை சமாளிச்சிடலாம், சரி கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்லி அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி ஸ்ரீகாந்துக்கிட்ட இருங்க நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸ்ரீகாந்துக்கு வந்து பணத்துக்கு பதிலாக அவர் வந்து வாங்க பார்ட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்ட்டிக்கு கூப்பிட்டு தான் வந்து அவர் அறிமுகமாகறாங்க. இந்த பார்ட்டி வந்து அடிக்கடி நடக்கும்போது அப்போது ஸ்ரீகாந்த் வந்து சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி என்ன ட்ரிங்க்ஸ் அடிச்சு போனால் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது. அவருக்கு ஆல்ரெடி வீட்டிலே பிரச்சனை, திருமணம் செய்ததே பிரச்சனை, அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லணுன்னா அவர் வந்து சொல்கிறார், இல்லை நீங்கள் மது குடிக்கிறதுனால தானே நீங்கள் வந்து வீட்டுக்கு தெரியும், இந்த வாசனை வராமல் இருக்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கொக்கைன் போதைப் பொருளை வந்து அறிமுகப்படுத்துகிறார்.